அதுக்கு பிறகு நாங்களா கழிச்சு கேட்கிறோம்? நாங்களும் கழிக்கல. நீங்க பிடிக்கிறது பிடிக்காத அடிப்படையில் முடிவு செய்யறாங்கிறீங்களே, இது அந்த ஹதீஸ்களை மேதைகள் மீது நீங்க சுமத்துறீங்க, எங்க மீது சுமத்துற? நாங்களா இது கையை நாங்க லைவ்ல தீர்மானிக்கிறோம். ஏற்கனவே இந்த நாள் இந்த கேரக்டர் வந்து அவங்க எழுதி வச்சதை வச்சுதான் நாங்க நிராகரிக்கிறோமே தவிர நாங்க சொந்தமா நிராகரிக்கிறையே. இதை விளையிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டினையும் கலப்புவாங்க. என்னன்னு கேட்டா, ஹதீஸ் கலையில உள்ள ஆட்களை பத்தி பேசும்போது இல்லாத ஒரு ஆளு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது வேணுண்டு குரான் பக்கம் மக்கள் போகக்கூடாதுக்காக வேண்டி வேணுண்டு சில ஆட்கள் கேட்கறது. ஆளுநர் கேட்பாங்க, என்ன கேட்கறாங்க தெரியுமா? இல்லாத ஒரு ஆளை பத்தி போய் பித்தலாட்டக்காரன் புறம் பேசலாமா? இது ஹதீஸை சரி பண்றதில் புறம் பேசிட்டு இருக்காங்க. மொழியில் பேசுறாங்க, அப்படிதான் பேசணும். இந்த அறிவிப்பாளர் பொய்யர், இந்த அறிவிப்பாளர் இட்டு கட்டக்கூடியவர், இந்த அறிவிப்பாளருக்கு அந்த அறிவிப்பாளருக்கு சம்பந்தம் இல்ல, இந்த அறிவிப்பாளர் மெண்டலா போயிட்டாரு, இப்படி எல்லாம் பல கேரக்டர் இருக்கு. இப்படி நம்ம விமர்சிக்கிறோம். விமர்சிச்சா ஒண்ணு என்ன பண்றது? பாத்தீங்களா, அறிவிப்பாளர்கள் எல்லாம் மெண்டலுங்கிறாங்க, அறிவிப்பாளர்கள் எல்லாம் லூசுங்கிறாங்க, அறிவிப்பாளர்கள் எல்லாம் பாதி விழுங்குறாங்க. ஆனா பாதியில விட்டாங்க செஞ்சாங்க. இந்த மாதிரி செய்தியை கட்டணும் நல்லவனா? இந்த செய்தியை அழகான பொம்பளை எல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னா நல்லவனா இருப்பான்? பாதிதான் பாதின்னு சொல்றாங்க. புறம் பேசலாமா? அவரும் குரானை எடுத்து போட்டுருவாங்க. லா எடுத்த பாவுக்கும் பாவா, சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். ஆமா, புறம் பேசக்கூடாதுன்னா, புறம் பேசக்கூடாது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ அதான் அதுக்கு விளக்கம். புறம் பேசக்கூடாதுன்னா அபூஜைகளை பத்தி மேடையில பேசுறீங்க, அபூஜை மட்டும் ஹயாத்துல இருக்கிறாங்க. இப்ப மேடையில சைத்தானை பத்தி பேசுறீங்க, சைத்தானத்தை இருப்பான்னு சொல்லிருவாங்க. அபூஜைகளை பத்தி தான் பேசுறீங்க, பிறவனை பத்தி எதுவும் பேசுறீங்க, கர்பலான்னு பேசும் போது எதிரை பத்தியே பேசுறீங்க. இது புறம்னு சொல்லக்கூடிய ஆளுகள் பேசாம இருக்கணும். அபூஜையில் அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்க, அவர் போட்டு அவரை பத்திரமே வீணுக்கு எதிராக இருந்தான்னு பேசினேன்னு சொல்றீங்கள, அதேதான் இது. வீணுக்கு எதிராக இருந்ததுனால பேசுறீங்க. அப்ப ஹதீஸின் பேர்ல இட்டுக்கிறதுனால பேசதான் செய்வோம். அப்ப தீனுக்கு எதிராக இருப்பவர்களை பற்றி பேசுவதில் தவறு இல்லை. புறம் பேசுவதற்கு சில புறத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. என்ன புறம்? எந்த புறத்தினால் நன்மை ஏற்படுமோ, எந்த புறம் பேசுறதுனால யாரிடத்தில் பேசுறோமோ அவருக்கோ, யாரு பேசுறோமோ அவருக்கோ நன்மை ஏற்படும் இருந்தால் அந்த மாதிரியான புறத்தை பேசலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி நல்லா வழங்குது. ஒரு ஆள் என்கிட்ட வர்றார், என்கிட்ட வர்றாரு, ஒரு 50 வயசுக்காரர் வர்றார். நம்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சிருக்கிற, அது கல்யாணம் பண்ணனு இந்த சம்சுல்காரங்கிறவர் கேட்கிறாரு. பேச்சுக்கு வீட்டுல போய் சண்டை வந்து போகுது. பேச்சுக்கு சம்சுல்கார் பொண்ணு கேட்கிறாரு, அவர் நல்லவரா, அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்கிறாரு. இவரு 1 நம்பர் பிராடுன்னு எனக்கு தெரியுது. பேச்சுக்கு எப்ப நான் என்ன செய்வேன்? அந்த ஆளு பிராடுன்னு சொல்லணும். புறம் பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? அவர் 1 நம்பர் பிராடுன்னு தெரிஞ்சிருக்கும் போது தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறதுக்கு என்கிட்ட கேட்கறான். அவரால் மகளை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி கேட்கறான். அந்த இடத்துல புறம் பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சூப்பரான ஆளுங்க அப்படின்னா இந்த மகளை கட்டி கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு அக்கிரமம் பண்ணாருன்னா என்ன பண்றது? அடிச்சு சித்திரவதுன்னா என்ன பண்றது? ஒரு மாப்பிள்ள குடியாரனா இருக்கான், பொண்ணை பெற்றவன் அவனை பத்தி அபிப்பிராயம் கேட்கறான். குடிகாரன் சொல்லணும், அவன் இல்லாத போது சொல்லணும். இது புறம்தான். இந்த பொறுத்து மார்க்கத்தில் தடை கிடையாது. ஏன்? யாரு கேட்கிறானோ அவனுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீங்க குடியாரன்னு சொல்லாட்டி அவன் மகளை கொடுப்பான். அது மாதிரி ஒரு கணக்கு பிள்ளை தானே. இந்த பையன் வேலை கேட்கிறாரு, இப்ராஹிம் பையன் வேலை கேட்கிறாரு, அவரை கணக்கு பிள்ளையா சேர்த்துக்கலாமா, கேட்கிறாரு அழைக்கலாமான்னு கேட்கிறாரு. இந்த ஆளு 7 பேருக்கு நாமம் போட்டோன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன செய்யணும்? சூப்பர் கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லலாமா? என்ன அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல சொல்லணுமா இல்லையாங்க? இந்த ஆளு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 கடையில் நம்ம பெண் வந்திருக்காரு. இந்த வரையில ஒரு பண்ணுவாரா இல்லையா தெரிஞ்சா தெரியாது. மேப்பியார் கேரக்டர் நான் அறிஞ்ச வரைக்கும் இதுதான். இப்ப தெரிஞ்சதா இல்லைன்னு நீங்க நல்லா விசாரிச்சுக்கிறீங்க. இது சொல்ற கடமை, இது பணம் கிடையாது. கேட்டு வந்தவனுக்கு நன்மை இருக்கு. சும்மா ஒரு சம்பந்தம் இல்லாம போய்கிட்டே இருப்பான். நீ முக்கியமானது இது எனக்கு உனக்கு இதை சொல்றதால உனக்கு என்ன? இதுதான் கூட மார்க்கத்துல இதுக்கு ஆதாரம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை 2 பேரும் பொண்ணு பேசிக்கிட்டு பொண்ணு கேட்கிறாங்க. ஒரு ஆளு மாவியாங்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் அபூ ஜஹம்ங்கிற ஒரு ஆள் கேட்கிறாரு. நான் 2 பேர்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி 2 பேரும் என்ன பெண் கேட்கிறாங்க, என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. அபூ ஜஹம் நான் கட்டிக்கிறவா, முஆவியாவை கட்டிக்கிறவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன தெரியுமா?
2 பேருக்கு உள்ள குறையை மட்டும் சொல்றாங்க, நிறைய சொல்லவே இல்லை. 2 பேருக்கு உள்ள குறையை சொல்றாங்க. இந்த ஆள் இருக்காரு அபூஜஹம் முரட்டாளோ மாவியாவா? ஆமா, அபூஜஹம் இருக்காரு பயங்கரமான முரட்ட, கையில கம்பை எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார், அவர் கேரக்டர் அது. மாவியா இருக்காரு சாலூக்கும் மாலை, அந்த ஆளு அவர் சோத்துக்கு லாட்சி அடிக்கிறார். இந்த ஆளை கட்டினா சோத்துக்கு லாட்சி அடிப்ப, அந்த ஆளை கட்டினா அடி வாங்கி சாவுவ, நீ முடிவு பண்ணிக்க. இது யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது தரமா? 2 பேரும் தாட்ல இல்ல, அந்த இடத்துல யாரும் இல்ல, மாவியாவும் இல்ல அபூஜஹலும் இல்ல. அப்ப மாவியாவை பத்தி கருத்து கேட்க செய்யறாங்க. இந்த பெண்ணு சும்மா டேஸ்டுக்காக வேண்டிய தீபத்தை கேட்டு வரல, தன் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்துறதுக்காக வேண்டி கேட்டு வருது. அப்ப அதோடு தொடர்பு உள்ளவர்கள் வந்து கேட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவர்களை பற்றி பேசுவது என்ன இல்ல, தவறு கிடையாது. இந்த ஹதீஸும் விளங்குது. அந்த அடிப்படையில தான் இது இந்த மாதிரி சில புறங்கள் நினைக்கப்படுது, அனுமதிக்கப்படுது. அதே மாதிரி தீனுக்கு எதிராக உள்ளவர்கள், மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள், கெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள், அந்த மாதிரியான ஆட்களை பத்தி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம்பு கொடுக்கிறாங்க. நல்லா விளங்கணும். ஒரு ஆள் பர்மிஷன் கேட்கிறாரு, உள்ள வரலாம்னு. வீணா போனவனா யார் சொல்லு அப்படிங்கிறாங்க. வீணா போனவனா யாரு? மேற்கு முனாஃபிகள் உள்ளவன். இருந்தாலும் இங்க சஹாபாக்களுக்கு அளவுக்கு தான் சொல்றாங்க, வீணா போனவனா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப இது புறந்தான, இது வீணா போனவனை பத்தி பேசலாம்னு விளங்குது. இதுக்காக வேண்டி இந்த மக்களுக்கு எச்சரிக்கை, மேற்படியா வர்றான் வீணா போனவன், நீங்க வாட்டுக்கு பேசுற மாதிரி அவனுக்கு பேசிக்காதீங்க அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக வேண்டி வர்ற ஒரு மாதிரியான இவங்க உணர்த்தணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி நமக்குள்ள பேசுற அவசியங்கள்லாம் இருக்கு, அதை பேசுறதுக்காக வேண்டி வீணா போனவங்க வர சொன்னா சஹாபாக்கள் சுதாரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு நன்மைக்காக வேண்டி புறம் பேசுவது தவறு கிடையாது. அந்த அடிப்படையில தான் அபூஜஹலை பேசுறோம், துரோகம், இன்னும் எத்தனையோ இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நம்புறதை பத்தி பேசுறோம், உத்பா பேசுறோம், சைபா பேசுறோம், இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்துக்கு எதிர்காலங்களை பத்தி பேசுறோம். இந்த ஸ்பாட்ல இல்லாத சல்மான் ருஷ்டியை பத்தி பேசுறோம், இந்த ஸ்பாட்ல இல்லாத தஸ்லீமான சிலனை பத்தி செய்யறோம் பேசுறோம். இதெல்லாம் புறம்தான். சொந்த பகைக்கு பேசல, டேஸ்டுக்கு பேசல, தீனுடைய பற்றுக்கு பேசுறோம், மார்க்கத்தை நிலைநாட்டுக்கு பேசுறோம், மார்க்கத்தை உள்ளப்படுத்துறதுக்கு பேசுறோம். அதுக்கு பேசுற புறம் தவறு இல்ல, அதுக்கு அனுமதி இருக்கிறதுனாலதான் அறிவிப்பாளர்களை பற்றிய புறங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. இதை நம்ம விளைவிக்கணும். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஒரு கேள்வியா கூட எழுதி தந்திருக்கிறாங்க. அதை பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஹதீஸ்ல பலவீனமானவங்க ஒண்ணு இருக்கும் பொழுது அதை எதுக்கு கிதாபில் எழுதி வைக்கணும், எழுதி வச்சதுனால தானே சொல்ல வேண்டி வருது அப்படின்னு ஒரு கேள்வி கூட்டா. லைவான ஹதீஸ்ங்கிறீங்க, லைவான ஹதீஸ் எதுக்கு திருமதி கிதாபில் எழுதுறாரு, நசையில எதுக்கு எழுதுறாரு, எழுதுனதுனால எடுத்து சொல்ல வேண்டி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பொய்யான செய்தி மக்கள்கிட்ட பரவி இருக்கும் பொழுது அந்த பொய்யை சொல்லித்தானே விமர்சிக்கணும். எத்தனையோ பொய், மௌலிது பேர்ல எத்தனை பொய் இருக்குது, மௌலிது மார்க்க வணக்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தவறுன்னு நான் விமர்சிக்கிறதா நான் என்ன செய்யணும், மௌலிது அடியை எடுத்து சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த கப்பாவுல கத்தாயான்னு படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. இது தவறுன்னு நான் சொல்றேன், தவறுன்னு சொல்வதற்காக சொல்லித்தானே ஆகணும், சொல்லாட்டி தவறுன்னு விமர்சிக்கிறாங்க. அதுக்குத்தான் பொய்யான ஹதீஸ்களை போட்டு இது பொய், இது பலவீனம், இது மாதிரி அங்கிருந்து தெருவில் பேசுற கேட்டா நம்பிடாது அப்படிங்கிறதுக்கு தான் பலவீனமான ஹதீசுகளை நூல்களில் இடம்பெற செஞ்சாங்களே தவிர அதை நம்பி அமல் செய்வதற்காக இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா, பலவீனமான ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சரியில்லை, விற்க வேண்டியதான், வாஸ்தவம் தான். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எப்படி வரதட்சணையில ஒரு நிலைப்பாட்டுக்கு பிறகு வந்துட்டாங்களோ அந்த மாதிரி பலவீனமான ஹதீசுகளை விற்க வேண்டியதான். ஆனாலும் சிறப்புகளுக்காக சொல்லிக்கலாம், சிறப்புக்காக. அதாவது லொகர்த்துலக மார்க்கத்தில் உள்ளது, புதுசா ஒரு வணக்கத்தை உண்டாக்க கூடாது. லொகர்த்துலகிறது புது வணக்கமா, மார்க்கத்தில் உள்ள வணக்கமா? உள்ள வணக்கம். இந்த லொகர்த்துலகையுடைய சிறப்பு சொல்றதுக்காக வேண்டி, ஆர்வமுற்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட குறைய சொல்றது. யாராவது லொகர்த்துலகை தொழுவார் அவருக்கு இந்த மாதிரி சொர்க்கத்துல சொர்க்கத்துல இத்தனாவது மாடியில இடம் கிடைக்கும், இஸ்மாயில் தொழுவது, அசரமுசா தொழுவது, என்ன சும்மா கதையெல்லாம் இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட கூட விட்டா அந்த தொழுகையில மக்களுக்கு பக்தி ஏற்படும். அதுக்காக வேண்டி வேண்டாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னு கேட்டா இதை சொல்லுவதனால புதிதாக ஒரு அமல் உருவாக போறதில்லை. ஒவ்வொரு தொழுகையுடைய சிறப்பத்தான் சொல்றமே தவிர புதுசா ஒரு வணக்கம் எல்லாம் உண்டாக போதா? வணக்கம் உண்டாக இருக்கிற வணக்கம் தான்.
அந்த வணக்கத்தை ஆர்வமூட்டுறதுக்காகத்தான் இந்த சிறப்புகளை சொல்றோம், அது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ரமலான் மாசம் நோன்பு, இந்த நோன்பு உள்ளது மார்க்கத்துல, அதுக்கு சில சிறப்புகள் மார்க்கத்துல உண்டு. அது பத்தல நினைச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் குறைய சொன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்கிறாங்க. இது உண்ணானந்த வடிகட்டின முட்டாள்தனம். நீங்கள போனா அத்துமீறல் தீவிரம்னு சொல்லலாம். இதை ஏன் அல்லாஹ் எந்த அளவுக்கு அதுக்கு சிறப்பு உண்டோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சிறப்பு இருக்கின்றாங்களோ அதான் அதுக்கு சிறப்பு. அது இல்லாத சிறப்பை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு என்ன சிறப்பு இருக்கு நீ எப்படி சொந்தமா